வாங்க இன்னைக்கு பிசிறே இல்லாமல் எப்படி பட்டி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மாரி முன்பக்கம் நம்ம டாட் பிடிச்சிருக்கோம்ல அதை எடுத்துக்கோங்க. நம்ம லைனிங்கில் வந்து பட்டி வந்து வெட்டியிருக்கோம். அது முன்பக்கம் நம்ம கப் ஷேப் தைக்கிறதுக்கு நம்ம வெட்டுவோம்ல, அதுக்கு கீழே இருக்க அந்த பட்டியை நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அந்த அளவை விட கொஞ்சம் கீழே இறக்காமல் இருக்கிற மாதிரி இன்னொரு பீஸில் நாம் வெட்டிக்கலாம். வெட்டி எடுத்துக்கிட்டு அதுதான் நம்ம மேல் பக்கம் வச்சு தைக்க போகிறோம். கீழே மடித்து தைக்கிறதுக்காக தான் நாம் கீழே இறக்கம் விட்டு நம்ம ஒரு பீஸில் வெட்டி எடுக்க போகிறோம். சரிங்களா? அது மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளவுஸில் பட்டி வெட்டினோம்ல, அந்த மொனப்பகுதி நம்ம வந்து கட் மார்க் வந்து பண்ணியிருப்போம். அந்த மொனப்பகுதியில் அதை தான் நம்ம வைக்கணும், மாற்றி வச்சிடக்கூடாது. அதை வந்து வச்சுட்டு உள்பக்கம் லைனிங் பக்கம் நான் வச்சுருக்கேன். அதேமாதிரி இப்போ லைனிங் துணியில் வெட்டினோம் பார்த்தீங்களா, அதையும் நான் இது போல் வச்சுக்கிறேன். அதாவது நீங்கள் உள்பக்கம் லைனிங் பக்கம் வைக்கிறதுக்கு ரெண்டு துணியுமே நீங்கள் லைனிங்லேயே கூட வச்சுக்கலாம். நான் ப்ளவுஸ் துணியில் வெட்டி இருந்ததுனால நான் வந்து ப்ளவுஸ் துணி ஒன்று உள்பக்கம் கொடுத்துருக்கேன், லைனிங் துணி ஒன்று கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் ரெண்டுமே லைனிங் வேணாலும் கொடுக்கலாம். சரிங்களா? இதுமாரி கொடுத்துட்டு மேல் பக்கம் வந்து நம்ம பெருசு ஒன்று வெட்டணும்ல, இப்போ அதை வந்து நான் மேல் பக்கம் வச்சுருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டி துணி பெருசாக வெட்டின ஒரு துணி, ப்ளவுஸ் துணி, அதுக்கப்புறம் லைனிங் பக்கம் கொடுத்த 2 துணி, மொத்தம் 4 துணி நமக்கு இருக்குது, ப்ளவுஸையும் சேர்த்து. இப்போ இதை நாம் தைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் தைச்சிக்கோங்க. டக் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மிஷினை நிப்பாட்டுங்க. ஊசியை கீழே இறக்கி மிஷினை நிப்பாட்டிட்டு நாம் கொடுத்த துணியெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. பாருங்கள், 1 2 லைனிங் வந்து உள்ளார சுருட்டிக்கிட்டு இருக்கு. அதை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் தைக்க ஆரம்பிக்கலாம். கடகடன்னு நம்ம ஒரு துணியை விட்டுட்டு தைச்சிருவோம். அதனால் இது போல் சமமாக எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு தைச்சோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இந்த மெத்தடில் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது கூட நம்ம கரெக்டாக வரும். பாருங்கள், இதுமாரி தையலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம டாட் பிடிக்கிற இடம் வரும்பொழுது இது மாதிரி நீங்கள் உள்பக்கம் மடித்து விடணும் டாட்டை. டாட்டை வந்து நாம் இது போல் மடிச்சுக்கிட்டு தான் எல்லார் டெய்லருமே இப்படி தான் தைப்பாங்க. இது போல் மடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா சேர்த்து தைச்சிட்டோம்னா இழுக்கும். அதுக்காக இது போல் வச்சுட்டு கரெக்டாக துணியெல்லாம் சமமாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. பாருங்கள், இது போல் கரெக்டாக எடுத்து சமமாக வச்சுட்டு தைங்க. ஈஸி தான். நீங்கள் ஒரு டைம் தைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மெத்தட் தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாகவே ஒரு தையலில் நீங்கள் போட்டுக்கோங்க. எப்பயுமே நாம் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா துணியை இழுக்கக்கூடாது, இழுத்துலாம் தைக்கக்கூடாது, ஃப்ரீயாக விட்டு தான் தைக்கணும். அதுமாதிரி ஃப்ரீயாக விட்டு தைங்க, ரொம்ப இழுத்துலாம் தைக்காதீங்க. அதே மாதிரியே நாம் இன்னொரு பக்கமும் தைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயும் அதே போல் தான். இப்போ மேல் பக்கம் அதாவது ப்ளவுஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய துணி வச்சுருக்கேன். லைனிங் பக்கம் பார்த்தீங்கன்னா இது போல் உள்ளார 2 துணி சின்ன துணி கொடுத்துருக்கேன். அதே போல் தைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இதையும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அதே போல் நம்ம டாட்லாம் எல்லாமே அதுமாரி உள்ளார மடித்து விட்டு தைச்சி நாம் எடுத்துக்கலாம். எப்பயுமே தைச்சி முடித்த பிறகு நாம் நூல் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வெட்டக்கூடாது, கொஞ்சம் நூல் விட்டு தான் இது மாதிரி கட் பண்ணணும். இப்போ ப்ளவுஸை நம்ம நல்ல பக்கம் திருப்பிக்கலாம். பாருங்கள், திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். அது நம்ம ஓரத்தில் அந்த தையல் ஓரத்தில் கீழே போடணும், மேலே போடக்கூடாது. பட்டி தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலே ஓரத்தில் நீங்கள் படிமான தையல் போட்டுக்கோங்க. துணியெல்லாம் வந்து சுருக்கம் இல்லாமல் அடியிலலாம் சுருங்கி இல்லாமல் நீங்கள் கரெக்டாக எடுத்து விட்டு தைச்சிக்கோங்க. அதே போல் இன்னொரு துணியை நாம் தைச்சிக்கலாம். பட்டியில் இந்த எக்ஸ்ட்ரா துணி வந்து சைடில் எதனால் மீந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நாம் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, அந்த அளவு வச்சு நம்ம வெட்டினதுனால நமக்கு இது போல் எக்ஸ்ட்ரா துணி இருக்குது. இப்போ பாருங்கள், நமக்கு டாட் பிடிச்சிருக்கோம், இந்த பக்கமும் பிசுறே இல்லை, நல்லா இருக்குது. அதே போல் நம்ம இந்த பக்கம் திருப்பி பாருங்கள், திருப்பி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடுமே நமக்கு எந்த பிசுறுமே இருக்காது. அதே போல் தையல் பாருங்கள், எப்படி ஓரத்தில் நான் தையல் போட்டிருக்கேன். இது போல் தான் நீங்கள் தையல் போடணும், படிமான தையல். பாருங்கள், 2 பக்கமுமே பிசுறே இல்லை.
இப்போ நாம ஃபர்ஸ்ட் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரை ஜாயின் பண்ணாதான் நம்ம அடியில வந்து மடிச்சு தைக்க முடியும். இல்லைன்னா துணி வந்து உங்களுக்கு நவுந்துடும். அப்போ நம்ம கரெக்டா மடிச்சு தைச்சா சைடு ஜாயின் பண்ணும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட் நீங்க ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் நெக்லாம் தைச்சிட்டேன். இப்போ ஷோல்டரை நான் லைனிங் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நாம ஷோல்டரை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்க அடியில வந்து லைனிங் துணி வந்து அடியில வச்சிருக்கு. அது மேல பிளவுஸ் துணி இருக்குது. இது வந்து பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பிளவுஸ் துணி வந்து அடியில போயிருக்குது, லைனிங் துணி வந்து மேலே வந்திருக்குது. இது போல வச்சு நீங்க ஷோல்டர் தைச்சாதான் உங்களுக்கு கரெக்டா வரும். ஷோல்டரை நம்ம தைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 2 பக்கமே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க நம்ம பிளவுஸை வந்து இது போல் சைடோட சைடு சேர்த்து வைக்கக்கூடாது, ஷோல்டரோட கரெக்டாக வைக்கணும். ஏன்னா சைடில் நம்ம டாட் பிடிச்சிருக்கோம். ஃப்ரண்ட் சைடில் ஆம்கோல் கிட்ட டாட் பிடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு சைடில் துணி வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதனால நமக்கு சைடில் கரெக்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இழுத்து கரெக்டாக கொண்டு போய் வச்சிடாதீங்க. இது போல் நீங்கள் துணியை கரெக்டாக வச்சுக்கோங்க, ஷோல்டரோட கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்ம பாருங்க எந்த அளவுக்கு பின்னாடி நம்ம மடிச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, பின்னாடி ஆல்ரெடி தைச்சி டாட் பிடிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடில் நாம மடிச்சு தைக்கிறதுக்காக அந்த பேக் சைடு முதுகு பக்கம் இருக்கிற அளவோட நாம மார்க் பண்ணி தைச்சிக்கலாம். மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரண்ட் சைடு பட்டன் பட்டி தைப்போம்ல, அதுக்காக பார்த்தீங்கன்னா அளவு பிளவுஸ் எடுத்து நம்ம கழுத்து நீங்க தைச்சிட்டீங்கன்னு சொன்னா கழுத்துக்கு இடம் விட வேண்டாம். இப்படி கழுத்து தைக்கலன்னு சொன்னா கழுத்துக்கு நீங்க ஒரு 1/4 இன்ச்சு இடம் விட்டுட்டு நீங்க அளவு பிளவுஸை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த அடிப்பக்கம், அதாவது பட்டி தைச்சிருக்காங்கல்ல அந்த கீழே வரைக்கும் உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதை நீங்க ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. கொக்கி பட்டி வச்சுக்கிற பக்கம் நீங்க பார்த்து அதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இது போல் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நாம் அதை எவ்வளோ மார்க் பண்ணோமோ அதை உள் பக்கமாக நம்ம மடித்து தைச்சிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் அப்படியே நம்ம மடித்து தைக்க போகிறோம். 2 பக்கமுமே இது போல் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீட்டாக வந்து நீங்கள் தைச்சிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டி தூக்கிட்டு இருக்காது, கரெக்டாக போய் நமக்கு உள்ளட கப் ஷேப்பில் உக்காந்துரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.